வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிசி அண்ட் ரயில்வேஸ் ரெண்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் ஒரு மேக்ஸ் ப்ராக்டிஸ் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 கொஷின்ஸ் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் 10 மினிட்ஸ்லேயே நம்ம டெய்லி சீரீஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், average age of 36 candidates is 17 years. If the teacher is also included, then average age increases by 1 year. Find the age of the teacher. 51, 52, 53 and 54. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 36 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ் ஏஜ் கால்குலேட் பண்ணது 17 இயர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு டீச்சர் ஆட் ஆகுறாங்க. அப்போ எனக்கு டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 37 அண்ட் இந்த ஆவரேஜ் எனக்கு 1 இயர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் 1 இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னோட ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து 18 இயர்ஸ். ஸோ இங்கே ஆட் ஆன டீச்சரோட ஏஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இங்கே 1 அண்ட் ஆல்சோ இங்கேயும் 1. ஸோ 18 + 36 54 வரும். இந்த 54 தான் என்னோட டீச்சருக்கான ஏஜ். இது ஷார்ட் மெத்தட். ஒருவேளை நார்மல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா 36 × 17 37 × 18 minus 36 × 17. So 37 × 18 நமக்கு 6 and 66. So 666 and 36 × 17 42 4 and 1 6. So 612 and minus பண்ணா எனக்கு 54 years. ஸோ இது என்னோட டீச்சரோட ஏஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். இது ஷார்ட் ட்ரிக் மெத்தட் அண்ட் இது நார்மல் மெத்தட். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட், Meera got married 6 years ago. Today her age is 1/4 times her age at the time of her marriage. Her son's age is 1/10 times her age. What is the present age of her son? ஸோ இங்கே மீரா அப்படின்னு ஒருத்தங்களையும் அவங்களோட மகனையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மீராக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜும் அவங்களோட மேரிட் ஏஜும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது டுடேஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 1/4. இதை நம்ம 5/4 எழுதுறாங்களா? ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷன் 5/4 டைம்ஸ் ஆஃப் ஹர் ஏஜ் அட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ். ஸோ அப்போ டுடேஸ் ஏஜ் பை மேரிட் ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு 5/4 அப்படிங்கிறது. அப்போ அவங்களோட டுடேஸ் ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு ரேஷியோவில் வருதுங்களா? ஸோ மேரி அப்போ அவங்களோட ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷியோவில் 4:5. ஸோ 4:5ங்கிறது என்னோட ரேஷியோ வேல்யூ. இந்த டிஃபரன்ஸ், அதாவது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஏஜுக்கும் மேரிட் ஏஜுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 6 இயர்ஸ். ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ரேஷியோக்கான டிஃப்ரென்ஸ் வந்து +1 தான். அந்த +1 இஸ் ஈக்குவல் டு 6 இயர்ஸ். அப்போ அவங்களோட ரியல் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேஷியோவில் இருக்குது இன்டூ 6 பண்ணோம்னா 24:30.
இந்த 30ங்கிறது அவங்களோட present age of Meera is 30 years. அண்ட் நம்ம இங்கே சன்னோட ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். அவங்களோட சன்னோட ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 1/10 டைம்ஸ் her ஏஜ். ஸோ இவங்களை 1/10 டைம்ஸ், ஸோ 1/10 டைம்ஸ் இன்டூ 30 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ் அவன் மீராவோட சன்ஸ் ஏஜ். கிளியர்? ஸோ மீராவோட பையனோட ஏஜ் அப்படிங்கிறது வந்து 3 வயசு. A travels 15 km with a speed of 30 km per hour. He travels another 25 km with a speed of 10 km per hour. What is his average speed for the entire journey? So first Aங்கிற ஒரு person ஒரு 15 km travel பண்றாரு, அதுவும் 30 km per hour ஸ்பீட்ல travel பண்றாரு. அடுத்து ஒரு 25 கிலோமீட்டர் அடிஷ்னலாக ட்ராவல் பண்ணுறாரு, அதை 10 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ என்னோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இது என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் அண்ட் தென் ஒரு 30 கிலோமீட்டருங்களா பை டோட்டல் டைம் கேட்குறாங்க. இங்கே நமக்கு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். கரெக்டா? ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு 15/30 25/10 ஸோ ஈக்குவல் டு எனக்கு 0.5 ஹார்ஸ் வரும். இங்கே எனக்கு 2.5 ஹார்ஸ் வரும். அப்போ 0.5 ப்ளஸ் 2.5 அப்படிங்கிறது என்னோட டோட்டல் டைம். ஸோ நியூமரேட்டர் பார்த்தோம்னா 45 வரும், கீழே டினாமினேட்டர் 3 அண்ட் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 இங்கே 25 தானே வரும், 25 ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 40 அண்ட் 40/3 கிலோமீட்டர் பர் ஹார் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட். 40/3 கிலோமீட்டர் பர் ஹார் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி என்டையர் ஜர்னி. The least number which when divided by 5, 6, 7, 8 leaves a remainder 3 in each case. But when divided by 9 leaves no remainder. Find the number. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ சே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸுங்கிற நம்பரை நான் 5, 6, 7, 8ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குது எந்த இதில் டிவைட் பண்ணாலும். பட் இந்த எக்ஸை நான் 9ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கான ரிமைண்டர் 0. ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனை வச்சு நாம் இந்த ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 அப்படிங்கிறது வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 1 + 6 7 அண்ட் 14 21 வரும். அண்ட் 7 15 18 வருது. அண்ட் 7 + 5 12 வருது. 6 12 15. இந்த ஆப்ஷன்ல நமக்கு தெரியுது ஆப்ஷன் பிங்கிறது எனக்கு டிவிசிபிள் பை 9ஆக இருக்கு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். கிளியர்? ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் எனக்கு 9ஆல் டிவிசிபிள் பண்ணும் போது ரிமைண்டர் எதுவுமே எனக்கு வராது. பிகாஸ் அந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ செகண்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து, if each interior angle of a regular polygon is 150 degree, the number of sides of the polygon is. ஸோ ஒரு பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் ஆங்கிள்
150 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ ஒரு பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள் 150னா அப்போ அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 மைனஸ் 150ங்களா? அப்போ என்னோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளுங்கிறது வந்து 30 டிகிரி. அண்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸோட நம்பர் ஆஃப் சைட்ஸ்க்கு ஆனால் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா 360 by each exterior angle. So 360 by 30 equal to 12 sides. So என்னோட பாலிகனோட சைட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து 12. ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற நிறைய மேக்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.